இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது டெட்டில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேயும் இது வந்திருக்கு. ஸோ என்ன கொஸ்டின்னா ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு ரூட் 7 ப்ளஸ் திரும்ப ஒரு ரூட் 7 ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸுன்னு இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கொஸ்டின் அப்படி எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ஹோல் டேர்மும் எக்ஸுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ஃபஸ்ட்டு 7 மட்டும் விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸை மட்டும் சேர்த்து அதுவும் எக்ஸாக தான் வரும். ஏன்னா எக்ஸட்ரா. ஸோ ஒரு 7 நம்ம எடுத்துக்காட்டாலுமே அந்த எக்ஸட்ராவில் இன்னொரு 7 வரதான் போகுது. எக்ஸட்ரா வரைக்கும் போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இருக்க 7 அப்படியே போட்டுட்டு இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து அந்த எக்ஸட்ரா வரைக்கும் இருக்கிறத எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் எக்ஸ் வந்துருச்சு. இது வந்து ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் எக்ஸை வந்து 7 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் எக்ஸ். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து போயிடும். இப்போது எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக வரும். இங்கே ப்ளஸ் 7 மைனஸ் 7ஆக வரும். இஸ் ஈக்குவல் டு 0. அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ 0. இப்போ நார்மலாக வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நமக்கு தெரியும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இது எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பின்றது வந்து -1, ஏன்றது 1, சின்றது -7. ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 29/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம எப்படி தனியாக பிரித்து எழுதலாம் அப்படின்னா 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 29/2. இந்த 2 வந்து ரெண்டுக்குமே தான் காமன். இப்போது இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ் எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸாக தான் வரும். ஏன்னா அந்த ஹோல் டேர்மே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தானே இருக்குது. ஸோ எக்ஸுன்ற வேல்யூ வந்து என்ன வரப்போகுதுன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னு இங்கே வருது இல்லையா, ஸோ அதில் ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதுதான் ஆன்சர். ஸோ அது ஆன்சர் இஸ் 1/2 ப்ளஸ் ரூட் 29/2. தேங்க்யூ.